Good morning students. Today's topic is zoology 6th chapter evolution. The term evolution is used to describe heritable changes in one or more characteristics of a populations or species from one generation to the other. The present state of mankind on earth is the outcome of three kinds of evolution: chemical, organic and social. சோசியல் ஆர் கல்ச்சரல் எவல்யூஷன். அதாவது எவல்யூஷன் அப்படின்னா என்னென்னா பரிணாமம்னா என்ன அப்படின்னா ஒன் ஆர் மோர் கேரக்டர்ஸ் வந்து ஹெரிட்டபிள் ஆகி நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸ்க்கு வந்து ஹெரிட்டபிள் ஆகிறது தான் நம்ம வந்து எவல்யூஷன்ஸ் பரிணாமம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ப்ரெசன்ட் ஸ்டேட் ஆஃப் மேன்கைண்டில் வந்து என்னென்னா எர்த்தில் வந்து த்ரீ கைண்ட்ஸ் ஆஃப் எவல்யூஷன்ஸ் வந்து இருக்குது. அது என்னென்னா கெமிக்கல், ஆர்கானிக் அண்ட் சோசியல். The chapter outlines the origin of life, geological timescale, biological evolution, evidence for biological evolution, theories of biological evolution, mechanism of evolution, and origin and evolution of man. First is about origin of life. Many theories have been proposed to explain the origin of life. Origin of forms வந்து theory of special creation, theory of spontaneous generation, Big Bang theory, தியரி ஆஃப் பயோஜெனிசிஸ், தியரி ஆஃப் கெமிக்கல் எவல்யூஷன்ஸ், இது மாதிரி மெனி தியரிஸ் வந்து ஆரிஜின் ஆஃப் லைஃப் ஃபார்ம்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸ்பெஷல் க்ரியேஷன்ஸில் வந்து என்னென்னா சூப்பர் நேச்சுரல் பவர் மூலமாக தான் இது லைஃப் ஃபார்ம்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் அதிகமாக ரிலீஜியஸாக வந்து நம்புகிறாங்க. காட்ஸ் மூலமாக தான் இது எர்த் வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு. தென் நெக்ஸ்ட்டு வந்து தியரி ஆஃப் ஸ்பான்டேனியஸ் ஜென்ரேஷன்ஸில் வந்து என்னென்னா லிவிங் ஆர்கனிசம்ஸ் வந்து ஒரு நான் லிவிங் ஆர்கனிசத்துலேருந்து தான் ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிறாங்க. சம் கெமிக்கல் மாலிகுலர் எவல்யூஷன்ஸ்னால பல மில்லியன் இயர்ஸ்க்கு அப்புறம் அது வந்து லைஃப் ஃபார்ம்ஸாக ப்ரொடியூஸ் ஆச்சு அப்படிங்கிறாங்க. பிக் பேங் தியரி படி என்னென்னா சிங்குலர் ஹியூஜ் எக்ஸ்ப்ளாய்சேஷன்ஸ் மூலமாக அந்த ப்ரிமிட்டிவ் ஏரில் வந்து அந்த இது கெமிக்கல் சேஞ்சஸ் நடந்து அது மூலமாக லைஃப் ஃபார்ம்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆச்சு அப்படிங்கிறாங்க. தியரி ஆஃப் பயோஜெனிசிஸில் வந்து இது உயிரற்ற ஒரு லிவிங் லிவிங் மெட்டீரியல்லேருந்து பயோகெமிக்கல் ப்ராசஸ் நடந்து லிவிங் ஆர்கனிசம்ஸ் வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிறாங்க. கெமிக்கல் எவல்யூஷன்ஸ் வந்து சம் கெமிக்கல் இது என்விரான்மெண்ட்டில் வந்து சம் கெமிக்கல் சேஞ்சஸ் நடந்து அந்த என்விரான்மெண்டல் சேஞ்சஸ் மூலமாக தான் லைஃப் ஃபார்ம்ஸ் வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் யூ சி அபவுட் ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல். ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல் அப்படின்னா த டியூரேஷன்ஸ் ஆஃப் எர்த் ஹிஸ்ட்ரி பார்த்தோம் அப்படின்னா டிவைட் இன்டு ஈராஸாக வந்து அவங்க டிவைட் பண்ணியிருக்காங்க. தட் இன்க்ளூட்ஸ் த பேலியோசோயிக், மீசோசோயிக் அண்ட் ஜீனோசோயிக். ரீசன்ட் ஈராஸ் வந்து பார்த்தோன்னா ஃபர்தர் டிவைட் இன்டு பீரியட்ஸ் அண்ட் எப்போக்ஸாக வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல் வந்து வித் டியூரேஷன் ஆஃப் ஈராஸ் அண்ட் பீரியட்ஸ் வித் டாமினன்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் லைஃப். அந்த காலகட்டத்தில் எந்த உயிரினங்கள் வந்து அதிகமாக இருந்தது அப்படிங்கிறத பற்றி என்ன செஞ்சுருக்காங்க, ஒவ்வொரு அந்த ஹிஸ்டாரிக்கல் பீரியடை பற்றி சொல்லியிருக்காங்க. அந்த லைஃப் ஃபார்ம்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் கிளியராக அந்த நம்ம ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த பேலியோசோயிக் ஈராவில் பார்த்தோம் அப்படின்னா மெரைன் இன்வெர்டிபிரேட்ஸ், அதாவது நிறைய வெர்டிபிரேட்ஸ்லேருந்து அது டெவலப் ஆகி அதாவது இன்வெர்டிபிரேட் மூலம் டெவலப் ஆன அந்த ஆர்கனிசம்ஸ் மூலம் வெர்டிபிரேட் வரைக்கும் ஃபார்ம் ஆனது வரையும் சொல்லியிருக்காங்க. அதை வந்து 7 பீரியட்ஸை வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க பேலியோசோயிக் ஈராவை. தென் நெக்ஸ்ட் வந்து மீசோசோயிக் ஈரா வந்து டாமினன்ட் ஆஃப் ரெப்டைல்ஸ் கூட சொல்லலாம், ஊர்வன காலம்னு கூட நம்ம சொல்லலாம். இது வந்து கோல்டன் ஏஜ் ஆஃப் ரெப்டைல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து 3 பீரியட்ஸாக அது வந்து டிவைட் பண்ணுறாங்க. ட்ரையாசிக், ஜுராசிக் அண்ட் ஜீனோசோயிக் ஈராஸ்னு பிரிக்கிறாங்க. தென் நெக்ஸ்ட்டு வந்து ஜீனோசோயிக் ஈரா வந்து ஏஜ் ஆஃப் மேமல்ஸ் கூட சொல்லலாம். இது வந்து சப்டிவைடட் இன்டு 2 பீரியட்ஸ், நேம்லி டெர்ஷியரி அண்ட் குவாட்டர்னரி அதை வந்து பிரிச்சிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் ஈஸி அபவுட் பயாலஜிக்கல் எவல்யூஷன்ஸ் வந்து ஏபயோட்டிக்கலி ப்ரொடியூஸ்ட் மாலிகுல்ஸ் கேன் ஸ்பான்டேனியஸ்லி செல்ஃப் அசெம்பிள் இன்டு ட்ராப்லெட்ஸ் that enclose the water solutions and maintain a chemical environment different from their surroundings. அதாவது உயிரற்ற அந்த மூலக்கூறுகள் வந்து ஸ்பான்டேனியஸாக செல்ஃப் அசெம்பிள் ஆகி ட்ராப்லெட்ஸ் மாதிரி அது ஃபார்ம் ஆகி அது வந்து வாட்டர் சொல்யூஷனாக வந்து கன்வெர்ட் ஆகுது. சம் கெமிக்கல் என்விரான்மெண்ட்ஸ் வந்து அதோட சரௌண்டிங்ஸில் வந்து கெமிக்கல் என்விரான்மெண்ட் சேஞ்சஸ் நடந்து உயிரினங்கள் வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் எவிடன்ஸ் ஃபார் பயாலஜிக்கல் எவல்யூஷன். அதாவது பேலியண்டாலஜி எவிடன்ஸ் அப்படின்னா என்னென்னா ஸ்டடி ஆஃப் ப்ரீ ஹிஸ்டாரிக் லைஃப் த்ரூ த ஃபாசில்ஸ். ஏற்கனவே உயிர் வாழ்ந்து அழிந்த அந்த பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இருக்குல்ல, அதை பற்றி நம்ம படிக்கிறதா நம்ம பேலியண்டாலஜி அப்படின்னு சொல்கிறோம். அதை வந்து நம்ம ஃபாசில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபாசில்ஸ் ஆர் டிஸ்கிரைப்ட் as a true witness of evolutions or documents of variations கூட சொல்லலாம். ஜியாலஜிக்கல் ஸ்டேட் ஆஃப் எவல்யூஷன்ஸாக இருக்குது.
அந்த ஃபாசில்ஸ். ஃபாசிலைசேஷன் அப்படின்னா என்னென்னா இஸ் த ப்ராசஸ் பை விச் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ரிமைன்ஸ் ஆர் ப்ரிசர்வ்ட் இன் செடிமெண்டரி ராக். அது வந்து செடிமெண்டரி அதாவது அந்த செடிமெண்டேஷன்ஸ் நடந்து கல் மாதிரி அது ப்ரிசர்வ் ஆகிறத நம்ம ஃபாசிலைசேஷன் அப்படிங்கிறோம். 3 மெயின் கேட்டகரிஸ் தான் அந்த ஃபாசிலைசேஷன்ஸ் இருக்குது. தே ஆர் ஆக்சுவல் ரிமைன்ஸ், பெட்ரிஃபிகேஷன்ஸ் அண்ட் நேச்சுரல் மோட் ஆஃப் கேஸ்ட். தென் நெக்ஸ்ட் யூ see about தியரிஸ் ஆஃப் பயாலஜிக்கல் எவல்யூஷன்ஸ். அதாவது நிறைய தியரிஸ் வந்து அந்த பயாலஜிக்கல் எவல்யூஷன்ஸ் தியரிஸ் இருக்குது. அதில் சம் தியரிஸ் பார்த்தோன்னா லாமார்க் தியரி, டார்வின் தியரி ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷன், மியூட்டேஷன்ஸ் தியரி, மாடர்ன் சிந்தட்டிக் தியரி, எவல்யூஷன் பை ஆந்த்ரோபோஜெனிக் சோர்சஸ், அடாப்டிவ் ரேடியேஷன்ஸ். லாமார்க் தியரி என்ன அப்படின்னா அது வந்து பாசிட்டிவேட் பண்ணது யாருன்னா ஜீன் பாப்டிஸ்ட் லாமார்க். இவரோட ஃபேமஸ் புக் பார்த்தோன்னா ஃபிலாசபிக்கு ஜுவாலஜிக்குன்னு சொல்லுவாள். ஃபிலாசபிக்கு ஜுவாலஜின்னு வந்து 1809 அவரோட ஃபேமஸ் புக்கில் 2 பிரின்சிபல்ஸாக வந்து அவரோட தியரிஸ் இருக்குது. அது என்னன்னு பார்த்தோன்னா யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் தியரி அண்ட் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் அக்யூர்ட் கேரக்டர்ஸ் அப்படின்னு 2 இதாக சொல்லியிருக்கிறாரு. 2 பிரின்சிபல்ஸ் தான். நெக்ஸ்ட் வந்து டார்வின் தியரி ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷன் தியரி, இயற்கை தேர்வு கோட்பாடுன்னு கூட சொல்லலாம். இது வந்து சார்லஸ் டார்வின் தான் எக்ஸ்பிளைன் பண்ணார். அவரோட ஃபேமஸ் புக் பார்த்தோன்னா த ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் பை நேச்சுரல் செலெக்ஷன். இவர் வந்து நிறைய அதாவது செவரல் ஃபேக்ட்ஸை அப்சர்வ் பண்ணி பிளான்ட் அண்ட் அனிமல் உள்ள செவரல் ஃபேக்ட்ஸை அப்சர்வ் பண்ணி அது மூலமாக இவரோட தியரி வந்து இன்ஃப்ளூன்ஸ் பண்ணியிருக்காரு. அது என்னன்னு பார்த்தோன்னா ஓவர் ப்ரொடக்ஷன், ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ், யூனிவர்சல் அக்கரன்ஸ் ஆஃப் வேரியேஷன்ஸ், ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ். Then next you see about mutations theory. Mutations theory வந்து ஹியூகோ டிவரிஸாக புட் ஃபோர்த் பண்ணது. மியூட்டேஷன்ஸ் பார்த்தோன்னா சடன் ரேண்டம் சேஞ்சஸ் த்ரூ அக்கர் இன் அன் ஆர்கனிசம்ஸ். அதாவது சடன் சேஞ்சஸ் வந்து அந்த ஆர்கனிசத்தில் வர்றது தான் நம்ம வந்து மியூட்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தட் இஸ் நாட் ஹெரிட்டபிள். Then next modern synthetic theory, Civil Wright, Fisher, Mayer, Huxley, Simpson and Haeckel explain the natural selections in the light of post-Darwin discoveries. According to this theory, gene mutations, chromosomal mutations, genetic recombinations, natural selections and reproductive isolations அப்படிங்கிற அந்த 5 பேசிக் ஃபேக்டர்ஸில் வந்து இந்த ஆரிஜின் ஆஃப் எவல்யூஷன்ஸ் பற்றி அவங்க சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் யூஸ் அபவுட் மெக்கானிசம் ஆஃப் எவல்யூஷன்ஸ். அதாவது மைக்ரோ எவல்யூஷன்ஸ், அதாவது எவல்யூஷன்ஸ் ஆன ஸ்மால் ஸ்கேல் ஒரு சிறிய அளவுனால அந்த எவல்யூஷன்ஸ் பார்த்தோம்னா ரெஃபர்ஸ் டு த சேஞ்சஸ் இன் அலீல்ஸ் ஃப்ரீக்வன்சி வித்தின் த பாப்புலேஷன்ஸ். அலீல் ஃப்ரீக்வன்சி லெவலில் வந்து அதோட பாப்புலேஷன்ஸ் வந்து சம் சேஞ்சஸ் வந்து எவல்யூஷன்ஸ் வந்து ஏற்படுத்துது. அலீல் ஃப்ரீக்வன்சி இன் த பாப்புலேஷன்ஸ் மே சேஞ்சஸ் டியூ டு த 4 ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸஸ் மூலமாக நடக்குது. அது என்னென்னு பார்த்தோம்னா நேச்சுரல் செலெக்ஷன், ஜெனட்டிக் ட்ரிப், mutations and gene flow. Then next you see about origin and evolution of man. Mammals evolved in the early Jurassic period about 210 million years ago. Hominid evolutions occurred in Asia and Africa. அதாவது ஹியூமன் எவல்யூஷன்ஸ் பார்த்தோன்னா ஸ்டேட்ஸ் ஹியூமன் டெவலப் ஃப்ரம் ப்ரைமேட்ஸ் ஆர் ஏப் லைக் ஆன்செஸ்டர்ஸ். அதாவது ப்ரைமேட்ஸ் ஆர் ஏப் லைக் ஆன்செஸ்டர்ஸ் மீன்ஸ் குரங்குல இருந்தால் மனிதன் வந்தான் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவாங்க. அதாவது குரங்கு தான் பரிணாமம் நிறைய எவல்யூஷன் சேஞ்சஸ் நடந்து ஹியூமன் பீயிங்ஸ் வந்து ஃபார்ம் ஆனாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஹியூமன் எவல்யூஷன் ஸ்டேட்ஸ் that humans developed from primates or ape-like ancestors. The emerge of Homo sapiens as a distinct species from ape. என்னென்னா and placental mammals in brain size, eating habit and other behavior proves that ontogeny recapitulates phylogeny. அதாவது ஆண்டோஜெனி ரீகேப்சுலேட்ஸ் phylogeny அப்படிங்கிறது மூலமாக அதாவது ஹியூமன் வந்து ஏப்லேருந்து தான் டெவலப் ஆகி எவல்யூஷன்ஸ் நடந்ததுனால ஹியூமன் பீங்கை வந்து டெவலப் ஆனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ.